வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு துவையல் பார்க்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு 3 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு 2 தேங்காய் பத்த அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன புளித்துண்டு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்துருவோம். பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு அந்த ஹீட்லேயே இந்த போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஹீட்லேயே வதக்கிட்டு புளி வச்சு உப்பு வச்சு துவையல் அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் நம்ம தக்காளி, வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதில் இப்போ பாருங்கள், நான் கடாய் வச்சுட்டோம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1.5 ஸ்பூன் இருக்கும் ஊற்றிருக்கேன். அதில் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டேன். இதில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபடட்டும். அந்த பருப்பு தான் வறுபடணும், மீதியெல்லாம் வறுபடணும்னு தேவை கிடையாது. நல்லா வறுபடட்டும். இதில் நம்ம பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல் பெருசாக இருப்பாங்க, ஒரு பூண்டு பல், ஒரு இஞ்சி துண்டு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டோன்னே இதில் நம்ம அந்த தேங்காய் போட்டுப்போம். ஒரு 2 தேங்காய் அளவுக்கு தேங்காய், புளி ஒரு துண்டு புளி, கீரை வகையெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அலசி வச்சுருக்கோம். புதினா ஒரு புளி, புதினா எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை ஹீட்லேயே இதை வதக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. கீரையெல்லாம் 10% இருந்தாலே நல்லது. அந்த ஹீட்லேயே அது சுருங்கி போயிடும். அதனால் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதையும் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டால் போடலாம், போடாட்டினா போட தேவையில்லை. நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வேணுன்னா போட்டுங்க, வேணாலும் விட்டுடலாம். அருமையான துவையல் சூப்பராக இருக்கும். நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. 2 பச்சை மிளகா போதும். எடுத்துடுறேன் ஒரு பச்சை மிளகா. துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் நல்லா சீக்கிரம் மஞ்சிடும். நல்லா கல் உப்பு போட்டுப்போம். கொஞ்சம் ஆறணுன்னு துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இது இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது. பசங்கள்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அடிக்கடி செஞ்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறங்கிடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். இது தாளிக்கணும்னு தேவையில்லை. இட்லி, தோசை இதே மாதிரி தொட்டுட்டா கூட அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்லாம். வேணும்னா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுன்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், பச்சை பசேல்னு எம்மியாக சூப்பராக துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக எம்மியாக நம்முடைய கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி துவையல் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.